Hi guys, welcome back to my channel. நான் உங்க சரண்யா. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 96 மூவில த்ரிஷாவோட லுக்கை தான் வந்துட்டு நான் இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். அவங்களோட மேக்கப் லுக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ரீக்ரியேட் பண்ணிட முடியும். அது இல்லாம ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காவும் இருந்தது. ரொம்ப சட்டிலா ஒரு எவ்ரிடே சார்ட் ஆஃப் லுக்கா இருந்தது. ஸோ அதனால அதை நான் ரீக்ரியேட் பண்ணேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்தது. அது இல்லாம நம்ம ஒரு எவ்ரிடே ஒரு கேஷுவல் லுக்கா ஒரு காலேஜ்க்கு இல்ல வந்து ஆஃபீஸ்க்கு நீங்க அதை வேர் பண்ணிட்டு போலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஈஸியா எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல வந்து கிவ் அவே போயிட்டு இருக்கு. சோ அதுல மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸ் ஷாப்போட பேம்பு ஜெல்ல வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். இதுதான் நான் இன்னைக்கு மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா, ஃபேஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அது இல்லாம நம்ம பேஸ்ல வந்துட்டு ஒரு அமேசிங் க்ளோ குடுக்கும். அவங்களோட பேஸ் மேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேச்சுரல் க்ளோ இருந்தது. ஸோ, அதனால இத இன்னைக்கு நான் மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பாமர்ஸோட லிப் பாம் வந்து லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா லாக்மி சிசி க்ரீம் எடுத்துட்டேன்னு நான் ஃபேஸ் ஃபுல்லா ரேண்டம் டாட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களோட பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ரொம்ப ஹெவியா கேக் டப்பா இல்ல. ஸோ, அதனால நான் சிசி க்ரீம் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களோட ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ் ஃபுல்லா ரேண்டம் டாட்ஸ் வச்சுட்டேன்னு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்றேன். ஸோ சிசி க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணீங்கன்னா வந்து இன்னும் ஷியர் அவுட் ஆயிடும். ஸோ அதனால நான் வந்துட்டு ப்ரஷ் வச்சு நம்மளோட சிசி க்ரீமை பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க எனக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணுமோ அங்க வந்து மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர் நான் வந்து அப்ளை பண்றேன். அண்டர் ஐஸ்ல, அடுத்தது என்னோட ஆக்னி ஸ்கார்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நான் அப்ளை பண்றேன். ஸ்பாட் கன்சீல் பண்றேன். வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப் நான் பண்றேன். இதையும் அடுத்தது ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்றேன். நான் ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு ஹைலைட் பண்ற மாரிலாம் பண்ணல. வந்துட்டு என்னோட எக்ஸாக்ட் ஷேட் எடுத்துன்னு தான் வந்துட்டு அண்டர் ஐஸ்லயும் சரி, ஆக்னி ஸ்கார்ஸையும் சரி கன்சீல் பண்றேன். இப்ப நம்மளோட பேஸ் மேக்கப்ப செட் பண்றதுக்காக NYBAயோட காம்பேக்ட் வச்சுன்னு ஃபேஸ் ஃபுல்லா நான் செட் பண்றேன். நீங்க உங்களோட ஃபேவரட் காம்பேக்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷேட் நேம்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அடுத்தது ரிமலோட ஐப்ரோ பென்சில் எடுத்துட்டேன்னா ஐப்ரோஸை ஃபில்லப் பண்ணுறேன். ஸோ அவங்களோட ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா குவைட் திக்காக தான் இருந்தது. ரொம்ப தின்னாலாம் இல்லை. மேக்கப் ரெவல்யூஷனோட ப்ளஷ், ப்ரான்ஸ் அண்ட் ஹைலைட் அந்த ஃபேஸ் கிட்ட எடுத்துட்டேன்னா என் ஃபேஸை வந்துட்டு லைட்டாக ப்ரான்ஸப் பண்ணுறேன். அடுத்தது என் நோஸையும் லைட்டாக கான்டோர் பண்ணுறேன். அதில் இருக்க அந்த கான்டோர் ஷேட் வச்சு இதில் இருக்க ப்ளஷ் ஷேடியே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ப்ளஷ்ஷாக. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சட்டிலாக ஒரு எவ்ரிடே கைண்ட் ஆஃப் அ ப்ளஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஓவர் பவரிங்காக உங்களுக்கு தெரியாது. ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். அது ஃபேஸஸோட ஐலைனர் எடுத்துட்டேன்னு ஐஸை லைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் விங்கெல்லாம் ட்ரா பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நார்மலாக உங்கள் ஐஸை வந்துட்டு லைன் பண்ணிங்கன்னா போதும். இது வந்துட்டு ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், திக்காகவும் இருக்க வேண்டாம். இந்த மேக்கப் லுக்கோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐலைனர் அண்ட் காஜல் தான். ஐஸ் தான் வந்துட்டு அவங்க எம்பசைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஐலைனர் வந்துட்டு நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, மேப்ளின் கொலோசல் சூப்பர் பேக் காஜல் எடுத்துட்டேன்னு லோவர் வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணுறேன். டைட் லைனும் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் வந்துட்டு மேலே வந்து ஐலைனர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈவன் காஜலையே கூட நீங்கள் ஐலைனர் அப்ளை பண்ணலாம். உங்களோட இஷ்டம் தான். மட்டும் கீழே லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. வாட்டர் லைன்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெளியவும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை ரொம்ப வாட்டரி ஐஸாக இருந்ததுன்னா நீங்கள் டைட் லைன் பண்ண வேண்டாம். பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். அவங்களோட லேஷஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ண மாதிரி இல்லை, நேச்சுரலாக இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு நான் மஸ்காரா தான் இன்னைக்கு அப்ளை பண்ணுறேன். 2 கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா அப்ளை பண்ணுறேன்.
இது L18ஓட மேட் லிப்ஸ்டிக் எடுத்துட்டேன்னு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஷேட் நேம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது சென்டர் பார்ட்டிங் எடுத்து ஒரு லோ போனி போட்டுட்டேன்னு ரவுண்ட் பிந்தி அதுக்கு கீழே ஒரு குட்டி குங்குமம் போட்டுட்டா த்ரிஷாவோட லுக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் as well as நியூ இயரை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்கு. சோ அதுல மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.